ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு இருக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் நிறைய. நான் டாக்டர் கோவிந்தராஜ், டாக்டர் ஜி விஸ்வநாதன் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸோட சேர்மன். என் வலது பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ஸ்ரீனிவாசன், புற்றுநோய் சிகிச்சை பிரிவோட தலைவர். என்னோட இடது பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ராதாகிருஷ்ணன், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அவருடைய இடது பக்கத்தில் இருக்கிற டாக்டர் ஜவஹர் நாகசுந்தரம், அவர் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்து திருச்சியில், அதாவது தென் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கருவியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கருவியோட பேர் வந்து யூபிடி, யூரியா பிரெத் டெஸ்ட் அனாலிசிஸ்ன்றது. இந்த டெஸ்ட்டில் வந்து இது தமிழகத்திலே முதல் முறையாக கதிர்வீச்சு இல்லாமல் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு வந்து முக்கியமாக இரைப்பையில் இருக்கக்கூடிய அல்சர், அது பின்னாடி கெடுதலான அல்சராக மாறுமான்றது கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட் இது. இது வந்து எண்டோஸ்கோபி இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடியது. இந்த பற்றின சிகிச்சை பற்றின விரிவுரையை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் சொல்லுவார். வணக்கங்க. இந்த 13 கார்பன் யூரியா பிரெத் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் வந்து ஹெச் பைலோரி அப்படிங்கிற பாக்டீரியா வந்து வயிற்றில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க உதவுற டெஸ்ட் இது எண்டோஸ்கோப்பி இல்லாமலேயே நம்ம டெஸ்ட்டு பண்ண முடியும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 13 கார்பன் லேபிள் யூரியாவை பேஷண்ட்டுக்கு ஒரு 30 to 40 ml தண்ணீர் குடி தண்ணீரில் கலந்து கொடுக்க போகிறேன். அந்த கிருமியானது வயிற்றில் இருந்ததுன்னா அது யூரியேஸ் அப்படிங்கிறத ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அந்த யூரியேஸ் வந்து நான் கொடுக்குற 13 கார்பன் யூரியா ஸ்ப்ளிட் பண்ணி 13 கார்பன் CO2 பிளட்டில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதை நான் பேஷண்ட்டுக்கு ஒரு 30 minutes கழிச்சு திருப்பி அதை பெத்தை இது பண்ண ஊது சொல்லும் போது அதை அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிருமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஊசினப்படுத்திக்கணும். இந்த கிருமி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிருமி தான் மோஸ்ட் காமன் காரணம் வயிற்றில் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கோ அல்சருக்கோ பின்னாடி அந்த அல்சர் புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம எண்டோஸ்கோப்பி இல்லாமலேயே யூரியா பிரெத் டெஸ்ட், அதாவது ஊதுற டெஸ்ட் மூலியமாகவே இதை நம்ம கண்டுபிடிச்சி அதை முன்கூட்டியே நம்ம மருந்து கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா பின்னாடி அதுலேருந்து வர காம்ப்ளிகேஷன் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவும். அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்டு, நான் இன்வேசிவ். ஓபிடி பேசிஸ்லேயே பேஷண்ட் பண்ணிவிட்டு ½ an hourல வீட்டுக்கே போயிடலாம். ஸோ அதை நம்ம சாப்பிடாத அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த 13 கார்பன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி சைட் எஃபெக்டே இதில் இல்லை. ஸோ குழந்தைகளுக்கும் பண்ண முடியும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பண்ண முடியும்.